இந்த வீடியோவில் உளச்சார்பு போட்டி பரீட்சைகளில் வினவப்படுகின்ற பரப்பளவு தொடர்பான வினாக்களில் சதவீதம் உள்ளடக்கப்பட்டு, அதாவது பரப்பளவு மற்றும் சதவீதம் இணைந்து கேட்கப்படும் வினாக்களில் எவ்வாறு அந்த வினாக்களுக்கு இலகுவான முறையில் விடையளிக்க முடியும் என்பது தொடர்பான விடயங்களை பார்வையிடலாம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு இந்த வீடியோவை லைக் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். அத்தோடு இதுபோன்று நீங்கள் எவ்வாறான வீடியோக்களை, எவ்வாறான பயிற்சிகளை பெற விரும்புகின்றீர்கள் என்பதை கொமெண்டில் பதிவிடுங்கள். அது தொடர்பான வீடியோக்களை எதிர்காலத்தில் பதிவிடுவதற்கு முயற்சி செய்கின்றேன். முதலாவது கேள்வி, செவ்வகம் ஒன்றின் அகலம் மாறாதிருக்க நீளத்தினை 40% அதிகரிக்கும் போது செவ்வகத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதத்தினால் அதிகரிக்கும்? இப்படியான கேள்விகள் வருகின்ற போது நீங்க இங்க பாருங்க, நீளம் அகலம் என்னன்னு சொல்லி தரமாட்டாங்க, அதிகரிக்கிறது தான் தரப்படும். சதவீதம்ங்கிறது எப்பவுமே நாங்க 100க்கு பார்க்கறதாக இருக்கும். அப்ப இங்க நீளம் 40% அதிகரிக்குதுன்னு சொன்னா அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிற நீளம் 100ஆக இருந்தால் இப்ப அதுல 40 அதிகரிக்குது. இதுதான் 100க்கு 40ங்கிறது. ஏற்கனவே 100ஆக இருந்தால் இப்ப அது 40 அதிகரித்து 140ஆக மாறும்ங்கிறது தான் இதோட அர்த்தம். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த கேள்வியை செய்வோம். இப்படியான கேள்விகள் உருவங்கள் சம்பந்தப்பட்டு வரக்குள்ள உருவங்களை கீறி அந்த உருவத்துக்கு நாங்கள் நீளகலங்களை குறிப்பதன் மூலம் அந்த வினாவை இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும் போது உருவங்களை கீறி செய்வதன் மூலம் இலகுவாக பயிற்சியை பெற முடியும். அதன் பின்னர் நீங்கள் பரீட்சையை எதிர்கொள்ளும் போது நீங்கள் உருவை கீறாமலே இலகுவாக விடையெடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் இலகுவாக ஒரு செவ்வகத்தை நான் கீறிக்கொள்றேன். எப்பவுமே அது செவ்வகமாக இருந்தாலும் சரி, சதுரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உருவமாக இருந்தாலும் சரி, இப்படியான கேள்விகள் சதவீதம் தொடர்பான கேள்விகள் வரும்போது அது ஏற்கனவே இருக்கின்ற நீளகலங்கள் தரப்படாது. அப்படி தரப்படாத போது சதவீதம் சம்பந்தப்படுற நேரங்கள்ல நாங்கள் அதோட நீளம் அகலங்களை எப்பவுமே 100ஆகத்தான் கருதுவோம். அப்ப இங்க இருக்கிற செவ்வகத்தின் நீளமும் 100, அகலமும் 100ஆக நான் கருதுறேன். இப்ப புதிய ஒரு செவ்வகம் ஒன்று வரப்போகுது, அந்த செவ்வகத்தை நான் கீறுறேன். இது என்ன செய்யுதுன்னு சொன்னா நீளத்தால 40% அதிகரிக்குது. இதுதான் கேள்வியில கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இருந்தது நீளம் 100ஆக இருந்தா இப்ப இருக்கிற சதுரம் 40% கூடுதுன்னு சொல்லி சொன்னா இப்ப 140ஆக அது மாறுதுன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 100 + 40 140. அகலம் மாறாது இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எனவே அகலத்துல நாங்க எந்தவித மாற்றம் ஏற்படுத்தல. அங்க இருக்கிற அதே 100 இங்கேயும் அகலமாக வருது. இப்ப எங்களுக்கு நீள அகலம் தெரியும். எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி செவ்வகத்தில பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் 2வது செவ்வகத்திலிருந்து தான் கேள்வி. எனவே நாங்கள் இந்த 2 செவ்வகத்திலையும் பரப்பளவை கண்டுகொள்வோம். முதலாவது செவ்வகத்திலத்தை பார்த்தீங்கன்னு சொன்ன உடனே 100 தர 100. அப்போ நாங்கள் 2ஐயும் பெருக்கி கொள்கிறோம். பெருக்கினோம்னு சொன்னால் 10,000 சதுர அலகுகள்னு சொல்லி கிடைக்கப்பெறும். 2வது சதுரத்தை பாருங்கள், நீளம் 140, அகலம் 100. அப்போ நீளம் தர அகலம் 140 தர 100. 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 14,000 சதுர அலகு. அப்போ ஏற்கனவே சின்னதாக இருக்கக்குள்ள 10,000ஆக இருந்தது, இப்போ 14,000ஆக மாறி இருக்குது. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும். இங்கே 4,000 அதிகரிச்சிருக்குது. அப்போ இந்த செவ்வகத்திட நீளமானது 40% அதிகரிக்கும் போது 4,000 சதுர அலகுகள் அதிகரிச்சிருக்குது. அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பரப்பளவு எத்தனை சதவீதத்தால் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதிகரிப்பு சதவீதம் பாருங்கள், ஏற்கனவே 10,000ஆக இருந்தது 4,000 கூடி 14,000ஆக இருக்குது. அப்போ அதிகரிப்பு 4,000, 10,000க்கு அதிகரிப்பு 4,000. எனவே சதவீதம் நாங்கள் 100க்கு பார்க்குறதுக்கு 100ஆல் பெருக்குவோம். 10,000க்கு 4,000ன்னு சொன்னால் 100க்கு எத்தனைன்னு சொல்லி பார்க்க 100ஆல் பெருக்குவோம். ரைட், இதை சுருக்கி நீங்கள் விடை எடுத்தீங்கன்னு சொன்னால் 40% சொல்லி கிடைக்கும். அப்போ இங்கே பரப்பளவும் 40%ஆல் அதிகரிக்குது. இதற்கான சரியான ஆன்சர் 40%. இரண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், செவ்வகம் ஒன்றின் நீளத்தினை 40%-னாலும் அகலத்தினை 20%-னாலும் அதிகரிக்கும் போது செவ்வகத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதத்தினால் அதிகரிக்கும்? இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளமும் அதிகரிக்குது, அகலமும் அதிகரிக்குது. இருந்தாலும் நாங்கள் முதல் செய்த அதே மெதட்லேயே நாங்கள் எதுக்கும் செய்து கொள்வோம். முதலாவது ஒரு செவ்வகத்தை கீறிக்கொள்வோம். அதோட நீளமும் அகலமும் 100ஆகவே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். புதிய செவ்வகம் நீளமும் அதிகரிக்கணும், அகலமும் அதிகரிக்கணும். அப்போ பெரிய செவ்வகம் ஒன்றை நாங்கள் கீறிக்கொள்கிறோம். இதில் நீளம் 40%-னால் அதிகரிக்குன்னு சொன்னால் 140ன்னு சொல்லி போடுவோம். ஏற்கனவே இருக்கிறது 100ன்னு சொன்னால் இப்போ 40 கூடி 140. அதே மாதிரி அகலம் பாருங்கள், 20%-னால் அதிகரிக்குதுன்னு சொல்லி கேள்வியில் தந்திருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிறது 100ஆக இருந்தால் இப்போ 120ஆக அகலம் அதிகரிக்கும். இப்போ எங்களுக்கு நீள அகலங்கள் தெரியும். இது ரெண்டுக்கும் பரப்பளவை கண்டுகொள்ளுங்க. முதலாவது செவ்வகத்திற பரப்பளவு பாருங்கள், 100 தர 100 10,000.
அதே போல் இரண்டாவது செவ்வகத்திரத்தை பாருங்கள் 140 தர 120 பெருக்கினீங்கன்னு சொன்னால் 16,800. இப்போ உங்களுக்கு அதிகரிப்பு விளங்கும் 6,800 அதிகரிச்சிருக்குது. அப்போ நாங்கள் அதிகரிப்பு சதவீதத்தை பார்ப்போம். ஏற்கனவே 10,000 இருந்தது, 10,000க்கு 6,800 அதிகரிச்சிருக்குது பரப்பளவு. எனவே 100க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சதவீதம். சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 68% சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ இந்த மெத்தடில் நீங்கள் இந்த கேள்வியை செய்து கொள்ள இயலும். அடுத்த கேள்வியை பாருங்க. செவ்வகம் ஒன்றின் நீளத்தினை 60% அதிகரித்து அதன் அகலத்தை 20% குறைக்கும் போது செவ்வகத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதத்தினால் அதிகரிக்கும்? அப்போ இங்கே நீளம் அதிகரிக்குது, அகலம் குறைவடையுது. நாங்கள் இதுக்கும் ஒரு செவ்வகத்தை நாங்கள் அதே போல் கீறிக்கொள்வோம். நீளம் அகலம் 100ஆக எடுத்துக்கொள்வோம். புதிய செவ்வகத்தை கீறிக்கொள்வோம். நீளம் 60% அதிகரிக்கிறதால நாங்கள் 160ன்னு சொல்லி போடுவோம். அகலம் ஏற்கனவே 100 இருக்குது, இப்போ 20% குறைவடையுதுன்றதால அகலத்தை நாங்கள் 80ஆக எடுத்துக்கொள்வோம். ரைட். அப்போ நீள அகலம் உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும். இதை வச்சுக்கொண்டு பரப்பளவை கண்டுகொள்வோம். இதுக்கு முதலாவதுக்கு உங்களுக்கு தெரியும் 100 தர 100 10,000 சதுர அலகு. இங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 160 80 பெருக்குவீங்க. பெருக்கினீங்கன்னு சொன்னால் இதுக்குரியது 12,800ன்னு சொல்லி இதில் பரப்பளவு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பரப்பளவு எத்தனை சதவீதத்தினால் அதிகரிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே 10,000 இருந்த பரப்பளவு இப்போ 12,800 ஆகுதுன்னு சொன்னால் 10,000க்கு 2,800 அதிகரிக்குது. ஆகவே 100க்கு எத்தனைன்னு சொல்லி பெருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் 28% சொல்லி கிடைக்கும். எனவே இந்த கேள்விக்கான ஆன்சர் 28%. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 44% அதிகரிக்கப்படுமாயின் சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் எத்தனை சதவீதத்தினால் அதிகரிக்கும்? இங்கே சதுரத்தின் பரப்பளவு தரப்பட்டிருக்குது. பரப்பளவு 44% அதிகரிக்கப்படுமாயின் அந்த சதுரத்தின் நீளம் எத்தனை சதவீதத்தினால் அதிகரிக்கப்படும் சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இதுக்கும் நாங்கள் ஒரு சதுரத்தை கீறிக்கொள்வோம். இந்த சதுரத்துக்கு நாங்கள் பரப்பளவை காணுவோம். 100 தர 100ஆக இருந்தால், அதாவது நீளத்தை அகலத்தை 100ஆகவே எடுக்கிறோம். அப்போ இதில் பரப்பளவு நமக்கு தெரியும் 10,000 சதுர அலகுகள். எனவே இருக்கிற சதுரத்தின் பரப்பளவு 10,000 சொன்னால் இந்த சதுரத்தின் பரப்பளவு கேள்வியில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் 44% அதிகரிக்கணும். அப்போ 10,000ங்கிறது 44% அதிகரிக்குமாயின் சொன்னால் எவ்வளோ அதிகரிக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே 100ஆக இருந்தால் 44% அதிகரிக்கிறதுங்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே 100ஆக இருந்தால் பரப்பளவு இப்போ 44 அதிகரித்து 144ஆக மாறணும். எனவே ஏற்கனவே இருக்கிறது உண்மையானது 10,000. ஆகவே 10,000க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். 100க்கு 144ன்னு சொன்னால் 10,000க்கு எவ்வளோ வரும்னு சொல்லி பார்ப்போம். 14,400. எனவே 44% பரப்பளவு அதிகரிக்கும்னு சொன்னால் ஏற்கனவே 10,000 பரப்பளவாக இருந்தது 44% அதிகரித்து 14,400ஆக அதிகரிக்குது. அப்போ இங்கே எங்களுக்கு நீளம் எத்தனை சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோன்னு சொன்னால் இந்த புதிய சதுரத்திட நீள அகலம் எங்களுக்கு தெரியணும். புதிய சதுரத்திட பரப்பளவு நமக்கு தெரியும் 14,400. அப்போ அதோட வர்க்கமூலத்தை நாங்கள் கண்டோம்னு சொன்னால் ஒரு பக்க நீளமாக இருக்கும். 14,400 வர்க்கமூலம் 120. எனவே இந்த சதுரத்திட ஒரு பக்க நீளம் 120ஆக இருக்கும். ஏற்கனவே சதுரத்தின் ஒரு பக்க நீளம் 100ஆக இருந்தது, இப்போ 120ஆக மாறி இருக்குது. எனவே 20% அதிகரித்திருக்குது. 100ஆக இருந்தது 120ஆக அதிகரிக்குதுன்னு சொன்னால் அது 20% அதிகரிக்குது. எனவே ஒரு சதுரத்தின் பரப்பளவு 44%ஆல் அதிகரிக்கப்படுமாயின் அந்த சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் 20%-னால் அதிகரிக்கும். இந்த கேள்வியை பாருங்க. ஒரு வட்டத்தின் ஆரை 10%-னால் அதிகரிக்குமாயின் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதத்தினால் அதிகரிக்கும்? இதற்கு நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு வட்டத்தின் பரப்பளவை காணுவோம். வட்டத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும் πr வர்க்கம். இதுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை போட்டு ஒரு பரப்பளவை காணுவோம். இங்கே பையின் பெருமானம் நமக்கு தெரியும் 22/7. எனவே சுருக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும்ன்றதால நான் 6/7 எடுத்துக்கொள்கிறேன். 6/7 இருக்குமாக இருந்தால் இங்கே தரப்படல 6 இருந்தாலும் நாம தான் எடுத்துக்கொள்கிறோம். 6/7 போடுறோம். அப்போ 6 வர்க்கம்ன்றதால 7 தர 7. இதை நாங்கள் சுருக்கி இதில் பரப்பளவை கண்டுகொள்வோம் 154. அப்போ ஒரு வட்டத்தின் பரப்பளவு 154 சொல்லி எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்குது. இதற்கு நாங்கள் 6/7 போட்டிருந்தோம். இப்போ கேள்வியில் கேட்டது 6 10%-ஆல் அதிகரிக்குமாயின் என்ன நடக்கும்ங்கிறது தான். அப்போ 6 நாங்கள் இப்போ 10%-ஆல் அதிகரிப்போம். பாருங்கள் 10%ங்கிறது அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த 6 100ஆக இருந்தால் அது 110ஆக அதிகரிக்கணும். அப்போ ஏற்கனவே இருந்து 100ஆக இருந்து 110ஆக அதிகரிக்கணுன்றதுன்னா 7ஆக இருக்கிறது எவ்வளோ அதிகரிக்கணும்னு பார்க்குறதுக்கு நம்ம அதை 7ஆல் பெருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு 7.7 சொல்லி ஆன்சர் வரும். அப்போ இப்போ 6 10%-னால் அதிகரித்தால் அது 7.7ஆக இருக்கணும். இப்போ எங்களுக்கு புதிய 6 7.7ஆக கிடைக்கப்பட்டிருக்குது. இதை போட்டு புதிய பரப்பளவை காணுவோம்.
புதிய பரப்பளவு பாருங்கள், அதே பையார் வர்க்கத்தில் 22 பைக்கு பதிலாக 6க்கு பதிலாக நாங்கள் இங்கே கண்ட 7.7 போட்டு பெருக்கி இதில் பரப்பளவு காணுவோம். இதை நீங்கள் பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 186.34. எனவே இங்கே முதலாவது பரப்பளவு எங்களுக்கு 154 கிடச்சிச்சு. 6 நாங்கள் 10% அதிகரித்த பிறகு கிடைக்கப்பட்ட பரப்பளவு 186.34. அப்போ எங்கள்கிட்ட கேள்வி என்னன்னு சொன்னோன்னே, இந்த பரப்பளவு எத்தனை சதவீதத்தால் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அதிகரிப்பு எத்தனை சதவீதம்னு சொல்லி பார்க்கணும். இந்த 154ங்கிறது 32.34 கூடித்தான் இந்த 186.34 மாறி இருக்குது. அப்போ 154க்கு 32.34 சொன்னால் 100க்கு எத்தனை பார்க்க 100ஆல் பெருக்கிறோம். இதை நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 21% சொல்லி ஆன்சர் கிடைக்கும். எனவே இந்த கேள்விக்கான ஆன்சர் 21%. ஒரு வட்டத்தின் ஆரை 10% அதிகரிக்குமாயின் அதன் பரப்பளவு 21% அதிகரிக்கும். போட்டி பரீட்சைகளில் வினவப்படும் இதுபோன்ற உழைச்சார்பு வினாக்கள் மற்றும் அவ்வினாக்களுக்கான இலகுவான செய்முறையுடனான விடையளிக்கும் முறைகள் என்பவற்றை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்கு எமது EduInfo யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.